உங்க நெட்வொர்க்கோட கரண்ட் ஸ்பீட் என்ன உங்க ஏரியாவுல? இத நீங்க பெர்ஃபெக்ட்டா தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்க அப்டின்னா, ஜஸ்ட் டிஸ்ப்ளேல தெரியுற இந்த வெப்சைட்குள்ள போங்க. இது ட்ராயோட அஃபிஷியலான வெப்சைட். ஆல்சோ இது ஒரு கவர்ன்மென்ட் வெப்சைட்டும் கூட. ஸோ இதுல உங்களோட புரொவைடர்ஸ வந்து செலக்ட் பண்றது மூலியமாவே, உங்களோட டவுன்லோட் என்ன அளவுக்கு ஸ்பீட்ல இருக்கு, அப்லோட் எந்த அளவுக்கு ஸ்பீட்ல இருக்கு, உங்களோட நெட்வொர்க்கோட கவரேஜ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சுக்க முடியும். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, செலக்ட் ஆப்ஷன்ல எந்த நெட்வொர்க் புரொவைடரோ அவங்கள வந்து சூஸ் பண்ணுங்க. இங்க நீங்க சூஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சர்வீஸ புரொவைட் பண்றாங்களோ அது எல்லாமே வரும். முக்கியமான விஷயம் இங்க 5G காமிக்காது. ஏன்னா, இதுல இருக்க தரவுகள் படி பார்த்தீங்கன்னா, எது கம்ப்ளீட் ஆயிருக்கோ, அதாவது 4G அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதனால தான் 4G இங்க வந்து புரொவைட் பண்ணியிருக்காங்க. 5G அப்படிங்கிறது ஸ்டில் அண்டர் டெவலப்மென்ட். ஸோ அதனால 5G இருக்காது. 4G நல்லா கிடைக்குமா? 4Gல எந்த அளவுக்கு வந்து அப்லோடிங், டவுன்லோடிங் அண்ட் பார்த்தீங்கன்னா, கவரேஜ் இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் இங்க ரொம்ப சிம்பிளாவே பார்த்துக்க முடியும். நான் இப்ப விஐ யூசர். ஸோ என்னோட பின் கோடு போட்டு நான் வந்து விஐய வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். முக்கியமான விஷயம், இதுக்கு நீங்க அந்த லொகேஷன்ல இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. நீங்க ஒரு இடத்துக்கே வந்து டிராவல் ஆவறீங்க, இல்ல நீங்க ஒரு ஷிஃப்ட்டே மாத்துறீங்க. நான் வேற இடத்துக்கு வந்து அப்படியே என்னோட ஹோல் ஃபேமிலியே ஷிஃப்ட் மாத்துறேன். அங்க என்னோட நெட்வொர்க் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. இல்ல ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஏரியாவோட நெட்வொர்க் கவரேஜ் எந்த மாரி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, தாராளமா இந்த வெப்சைட் நீங்க யூஸ் பண்ணலாம். இதுல டவுன்லோடிங், அப்லோடிங், நெட்வொர்க்கோட கவரேஜ் என்னங்கிறத ரொம்பவே தெளிவா பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் கிராஃப் ஷீட் மூலியமா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தரவுகள் ரொம்பவே கிளியரா கிடைக்கும். ஆனா இதுல என்னன்னா, கரண்ட்டான அப்டேட் நடந்துச்சு அப்படின்னா, அவ்வளோ சீக்கிரம் இங்க ஃபீட் ஆகாது. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, கரண்ட்டா லாஸ்ட் 6 மந்த்ஸ்ல எந்த அளவுக்கு அப்டேட் நடந்திருக்கோ, எந்த அளவுக்கு வந்து டேட்டா வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்களோ, எந்த அளவுக்கு கவரேஜ் கிடைக்குதோ, எந்த அளவுக்கு ஸ்பீட் இருக்கோ, அத பொறுத்து தான் இதோட டேட்டா மாறும். ஸோ இது ஒரு கவர்ன்மென்ட் வெப்சைட் அப்படிங்கிறதுனால, இதுல வந்து உடனேக்குடனே உங்களுக்கு தகவல் கிடைக்காது. கடந்த 6 மாசத்துல அந்த அளவுக்கு எங்க வந்து நெட்வொர்க்ல வந்து இம்ப்ரூவ்மென்ட் நடந்திருக்கு, இங்க எங்கெங்க ப்ராப்ளம் நடந்திருக்கோ, அது எல்லாமே கேப்சரா பண்ணியிருப்பாங்க. ஓவரால் ஒரு 6 மந்தோட டேட்டா உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதாவது இப்ப இருந்து இதுக்கான ப்ரீவியஸ் மந்த் இருக்கும் இல்லையா? அதுக்கானது ரொம்ப சிம்பிளாவே நீங்க பார்த்துக்க முடியும். இந்த டேட்டாக்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 4Gல பார்த்தீங்கன்னா, பிஎஸ்என்எல் மட்டும் தான் ரொம்பவே கம்மியா இருக்கும். ஆனா இதே தரவுல தான் 3G சர்வீஸ் இருக்கு பார்த்தீங்களா? அது ஒன் அண்ட் ஒன்லி புரொவைடரா பார்த்தீங்கன்னா, பிஎஸ்என்எல் தான் இருப்பாங்க. ஆல்சோ இதுல எம்டிஎன்எல் அப்படிங்கிற ஒரு வகையான பிரைவேட் செக்டார் நெட்வொர்க் ஒண்ணு இருக்கு. இந்த எம்டிஎன்எல்ல நீங்க வந்து டெல்லியில வந்து அதிகமா கேள்விப்படலாம். அவங்க தான் பார்த்தீங்கன்னா, அங்க சர்வீஸ் புரொவைட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜியோ, ஏர்டெல், விஐ, பிஎஸ்என்எல், எம்டிஎன்எல் அப்படிங்கிற ஒரு தனியார் நிறுவனமும் இருக்கு. ஆனா, அது டெல்லியில மட்டும் தான் சர்வீஸ் புரொவைட் பண்ணுவாங்க. அவங்க தான் பார்த்தீங்கன்னா, வைஃபை நெட்வொர்க் ஆகட்டும், அண்ட் தனியா ஒரு சிம் நெட்வொர்க்கும் பார்த்தீங்கன்னா நடத்திட்டு இருக்காங்க. அதையும் நான் இங்க செக் பண்ணி பார்த்தேன். ஆனா, அவங்களோட டேட்டா ஓரளவுக்கு இங்க வந்து அக்யூரேட்டா இல்ல. சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா கிளிட்ச் ஆகுது. ஏன்னா, டெல்லியில ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான இடங்கள்ல, ஒரு சில கேட்டகரீஸ்ல மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, இவங்களோட சர்வீஸ் புரொவைட் பண்ணிட்டு இருக்கனால, அவ்வளோ டேட்டா அக்யூரேட்டா இல்ல. ஸோ, அத புரொவைட் பண்ணலான்னு பார்த்தேன். நானும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ, ஒரு 5ஆ ஒரு கம்பெனி இருக்கு. அவங்க எந்த அளவுக்கு இது பண்ணுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன். பட் அவங்களோட ஸ்பீட் எந்த மாரி இருக்கும் அப்படின்னு பார்த்ததில்ல. அது இங்க வொர்க் ஆகுமான்னு செக் பண்ணேன். பட் இங்க அவ்வளவா டேட்டா இல்ல. பட் நாம யூஸ் பண்ற அந்த 4 புரொவைடர்ஸோட டேட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா, இங்க வந்து அவைலபிளா இருக்கும். அதுக்கு எந்த வகையான பிரச்சனையும் இல்ல. ஜஸ்ட் எந்த புரொவைடரோ அவர சூஸ் பண்ணுங்க. அவங்க 3Gயா இல்ல 4Gயா மேக்ஸிமம் இங்க 4G தான் டிஃபால்ட்டா இருக்கும். சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட பின் கோட் என்ன? பின் கோட என்டர் பண்ணுங்க. அவங்களோட சர்வீஸ் எப்படி இருக்கு? கடந்த 6 மாதங்கள்ல அங்க சர்வீஸ் நல்லா இருக்கா? இல்ல புவரா தான் இருக்கா? அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இது மூலியமா ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுறீங்க, டிராவல் ஆகுறீங்க. இல்ல நீங்க இருக்கிற கரண்ட்டான பிளேஸ்லயே வந்து நெட்வொர்க் சரியில்ல. நீங்க எந்த வகையான புரொவைடரா இருந்தாலும் யூஸ் பண்ணாலும் சரி, அந்த புரொவைடரோட சர்வீஸ் இங்க சரியில்லன்னா, நீங்க ஆட்டோமேட்டிக்கா போர்ட் பண்ணிக்கிறதுக்கு இதுலருந்து நீங்க டேட்டா ஒரு ரெஃபரன்ஸா நீங்க எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாம, இங்க இம்ப்ரூவ்மென்ட் இருந்தாலும் நீங்க இத கன்டின்யூ பண்றதா? இல்ல நம்ம மொபைல்ல தான் பிரச்சனையா? அப்படிங்கிறதையும் ரொம்பவே சிம்பிளா அலசி ஆராய்ஞ்சிடலாம். முக்கியமான விஷயம் இது மொபைல் நெட்வொர்க் மட்டும் தான் பொருந்தும். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, வைஃபைக்கு இத வந்து கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.